நாம் வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ விதவிதமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்கவும் போகுது. இந்த சம்பவங்களில் சில சம்பவங்கள் ரொம்ப சாதாரணமானது, சில சம்பவங்கள் ஆபத்தானது, சில சம்பவங்கள் ரொம்ப கொடூரமானது. இப்படி மனித வாழ்க்கைக்கு உள்ள நடக்கிற கொடூரமான சம்பவங்களில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமை ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இதனால பாதிக்கப்படுற பெண் குழந்தைகள் அடையும் துன்பங்கிறது ரொம்ப கொடூரமானது. மிக சமீபத்தில் கூட தலைநகர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர்ல ஸ்கூல் படிக்கிற சின்ன பெண்ணிற்கு நடந்த பாலியல் கொடுமை என்னன்னு நம்ம பார்த்தோம். அந்த கிரிமினல் இப்பதான் சிக்கியிருக்கான். இன்னொரு பக்கம் போக்சோ சட்டத்தின் மூலமா குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை நீதிமன்றங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற ஃபிடோஃபைல் செக்ஸ் குற்றங்களை பற்றி பேசுகிற சினிமாவா மாரீசன் வந்திருக்கு. ஃபிடோஃபைல்னா 13 மற்றும் 13 வயதுக்கு கீழே இருக்கிற சிறுமிகளை செக்ஸுக்காக பயன்படுத்துகிற குற்றம். இந்த சினிமாவின் கதை என்னன்னு பார்க்கலாம். பைக் திருடுறது மாதிரியான சின்ன சின்ன குற்றங்களை செய்கிற குட்டி திருடன் ஃபகத் ஃபாசிலும், ஞாபக மறதி நோய் அல்சைமரால் பாதிக்கப்பட்ட வடிவேலுவும் எதேச்சியா ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அந்த இடம் ஃபகத் ஃபாசில் திருட போன ஒரு வீடு. ஒரு சினிமா தியேட்டர்ல இருந்து யமாகா RX 100 பைக்கை திருடிட்டு அடுத்த திருட்டுக்காக அந்த வீட்டில் ஃபகத் இறங்கியிருப்பார். அந்த வீட்டுக்குள்ள இருந்து தன்னை காப்பாத்தின ஃபகத் ஃபாசிலுக்கு 25,000 ரூபாய் தரேன்னு சொல்லி வடிவேலு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறார். வடிவேலு கிட்ட இருந்து 25,000 ரூபாய் வாங்குற ஃபாசில் அவர்கிட்ட 25 லட்சம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறார். ஞாபக மறதி நோய் இருக்க வடிவேலு கிட்ட இருந்து 25 லட்சத்தை அடிக்கிறது ஈஸின்னு ஃபாசில் நினைக்கிறார். தன் மகனோட டார்ச்சர்ல இருந்து தப்பிச்சு பாலக்காட்டில் இருக்க தன் மக வீட்டுக்கு போகணும்னு வடிவேல் சொல்றார். இதை கேட்ட ஃபகத் இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி அந்த 25 லட்சத்தை அடிக்கலான்னு திட்டம் போடுறார். உடனே ஃபகத், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்னோட 2 வீலர்லயே உங்களை பாலக்காட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்றார். ஆனா அந்த ரோட் ட்ரிப் திருவண்ணாமலை, கோயம்புத்தூர்னு பல ஊர்களுக்கு மாறி மாறி போய்கிட்டே இருக்கு. அது ஏன்? ஃபகத் ஃபாசிலுக்கு வடிவேல் அக்கௌண்ட்ல இருந்த அந்த 25 லட்சம் ரூபாய் கிடைச்சுதா, வடிவேலு பாலக்காட்டில் இருக்க தன் மக வீட்டுக்கு போனாரான்னு இந்த சினிமா பேசுது. இப்போ மாரீசன் சினிமாவோட பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். ரோட் ட்ரிப் மூலமா ஒரு கதையை சொன்னது நல்ல ஐடியா. இதனால பலவிதமான லேண்ட்ஸ்கேப், பலவிதமான மனிதர்களை காட்சிக்குள்ள கொண்டு வர முடிஞ்சிருக்கு. நிறைய அழகான இடங்களை அந்த ரோட் ட்ரிப்ல கேமரா நமக்கு காட்டிக்கிட்டே வருது. வடிவேலுக்கும் ஃபகத்துக்கும் கொடுத்திருக்கிற கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதை நல்லா கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காமெடி நடிகரா வடிவேலு தமிழ் சினிமாவில் பண்ணியிருக்கிற சாதனைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி முழுக்க முழுக்க காமெடி நடிகரா இருந்த வடிவேலு மாரீசன் சினிமாவில் பிரமாதமான கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்கார். சினிமா முழுக்க வர்ற வடிவேலு ஆக்டிங்ல அசத்தியிருக்கார். தான் பண்ற பயங்கரமான ஒரு வேலையை வடிவேலு கேரக்டர் அலட்டல் இல்லாம நுணுக்கமா யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி செய்யும். முக்கியமா வடிவேலுக்கு கொடுத்திருக்கிற காஸ்டியூம்ஸ் நல்ல செலெக்ஷன். ஃபகத் ஃபாசில் ஒரு பிரமாதமான ஆர்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குறும்புத்தனமான திருடனா வர்ற ஃபாசில் செகண்ட் ஹாஃப்ல பண்ற சேஞ்ச் ஓவர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எந்த விதமான ஹீரோயிசம் இல்லாம ஒரு லோவர் மிடில் கிளாஸ் திருடனா ஃபகத் ஃபாசில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விவேக் பிரசன்னாவும் நல்லா நடிச்சிருக்காரு. ஞாபக மறதி நோய் இருக்க வடிவேலு கிட்ட இருந்து எப்படியாவது ATM பின் நம்பரை கண்டுபிடிக்கணும்னு ஃபகத் ட்ரை பண்ற எல்லா சீன்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ராமராஜன் சினிமாவில் வந்த நேத்து ஒருத்தர் பார்த்தோம் சாங்கை கரெக்டான சீன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. தியேட்டர்ல நல்ல கிளாப்ஸ். பார்ப்போம் இளையராஜா சார் என்ன சொல்ல போறாருன்னு. இந்த டிராவல் ஸ்டோரிக்குள்ள வடிவேலுக்கும் ஃபகத்துக்கும் பாண்டிங் உருவாகிற சீன்கள் நல்ல மேக்கிங். ஒரு திருடனோட பார்வையிலிருந்து வர்ற தத்துவ வசனங்கள், முதியோர்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை சிக்கல், நிலையாமை பத்தின வடிவேல் வசனங்கள் ஆடியன்ஸ் கிட்ட கிளாப்ஸ் வாங்குது. வடிவேலுவை தான் புத்திசாலித்தனமா ஏமாத்துறதா ஃபகத் நினைக்கிறார். ஆனா வடிவேலு வேற லெவல்ல ஃபகத்தை ஏமாத்தி பெரிய வேலை செஞ்சுட்டு வர்றாரு. அது என்னன்னு இந்த சினிமாவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எதனால வடிவேல் டபுள் ஃபேஸ் லைஃபை செலக்ட் பண்றாரு? அதுக்கு இந்த ஸ்கிரிப்ட்ல சொல்ற காரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, அல்சைமர் நோய், ஒரு திருடன் கூட போற ரோட் ட்ரிப், நடக்கும் கொலைகள், இந்த சர்க்கிளை வச்சு ஒரு கதையை சொன்னது நல்ல ஐடியா. தேவையில்லாத பாடல்கள் இல்லாததும் ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த சினிமாவின் நெகட்டிவான விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம். இந்த சினிமாவின் சென்டர் பாயிண்டா இருக்க ஃபிடோஃபைல் செக்ஸின் கொடூரங்களை பத்தி
டீட்டெயிலாகவும் டெப்தான சீன்களே இல்லை. பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்கூல் பெண்ணோட ஃபோட்டோவை மட்டும் காட்டிட்டு சீன்களை நகர்த்துறாங்க. மாரிசன் சினிமா ஒரு டெப்தான கிளாசிக்கான சினிமாவா மாறாததற்கு காரணமே இதுதான். ஸ்கூல் படிக்கும் சிறுமிகளை ரேப் செய்யறது, விபச்சாரத்துக்குள் தள்ளிவிடுறது, அதை சுற்றி நடக்கிற கொலைகள். ஆனால் மிக மிக சீரியஸான இந்த வழக்கை விசாரிக்கும் கோவை சரளா அண்ட் போலீஸ் டீம் ரொம்ப வீக்காக இருக்கு. இந்த போலீஸ் டீம் வர்ற சீன்களோட மேக்கிங் டெப்த் இல்லாமல் இருக்கு. இந்த சினிமாவின் ரொம்ப வீக்கான விஷயமே இதுதான், எ பிக் மைனஸ். ஒரு மினிஸ்டர் PA மகனோட பைக் காணாமல் போயிருக்கு. தொடர்ச்சியாக பல கொலைகள் நடக்குது. ஆனால் இந்த சினிமாவில் ஒரு காட்சியில் கூட CCTV ஃபுட்டேஜை செக் பண்ணுற சீன்களே இல்லை. இந்த சினிமாவின் ஆகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக் இதுதான். ஃபகத் வாசில் திருடுற யமாகா RX பைக்கை இப்போ மார்க்கெட்ல இல்லை. கொஞ்சம் பேர் தான் இந்த வண்டியை வச்சிருக்காங்க. ஆனால் இந்த சினிமாவில் வர்ற போலீஸ் அதை கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்க. இது இன்னொரு லாஜிக் மிஸ்டேக். இந்த கதைக்கு கட்டாயமாக தேவைப்படும் நிறைய எலிமெண்ட்ஸை சேர்க்காம விட்டுருக்காங்க. ஓகே, இப்போ டெக்னிக்கல் ஒர்க் பற்றி பேசலாம். கலைச்செல்வன் சிவாஜியின் கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு. யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்கு. BGM கதைக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. நிறைய நான் லீனியர் சீன்கள் இருக்கிற இந்த சினிமாவின் எடிட்டிங்கை ஸ்ரீதித் சாரங் எஃபெக்டிவாக பண்ணியிருக்கார். மொத்தத்தில் நல்ல கதைக்களம். ஆனால் ஓவரால் மேக்கிங் இன்னும் டெப்த்தாக பண்ணி இருந்தா இந்த சினிமா இன்னும் நல்லா வந்திருக்கும். எல்லா தரப்பு ஆடியன்ஸுமே தாராளமாக ஒரு முறை இந்த சினிமாவை பார்க்கலாம். ஏராளமான பணத்தை செலவு செய்து நிறைய நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்து மாரிசன் சினிமாவை கொடுத்த இந்த மொத்த டீமும் மீண்டும் ஒரு சினிமாவை நல்ல மேக்கிங்கோட கொடுக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஸ்டார்ட் கேமரா ப்ரோ சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சினிமா ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.